ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கலாம். ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, ரூத் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த அம்மாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு அருமையான வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. எல்லாம் இழந்த ஒரு நிலையில ஒரு குடும்பத்துல 3 ஆண்கள் இறந்திருக்காங்க. அடுத்தடுத்து 10 ஆண்டுகளுக்குள்ள அந்த குடும்பத்துல இருக்கிற ஆண் வர்க்கம் முழுசா அழிஞ்சிருக்கு, அழிந்திருக்கு. அந்த குடும்பம் பெரிய பஞ்சத்துல இருக்கு. அவங்க நிறைவா போனாங்க, அவங்க கையில ஒன்றும் இல்லை. they have lost everything, complete loss. அந்த குடும்பம் டாப்ல இருந்து இந்த குடும்பம் அப்படியே சறுக்கி ரொம்ப கீழ்மட்டத்துக்கு வந்துருச்சு. அந்த நேரத்துல இந்த ரூத் அந்த அம்மாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. இந்த அம்மா வந்து மோவாபிய இனத்தை சார்ந்தவங்க. இந்த ரூத் வந்து எபிரேய இனத்தை, சரி, நகோமி குடும்பம் வந்து எபிரேய இனத்தை சார்ந்தவங்க. ஆபிரகாமின் வழித்தோன்றல் யாரு? நகோமியினுடைய குடும்பம். ஆனா ரூத்தினுடைய குடும்பம் வந்து மோவாபிய இனத்தை சார்ந்தவங்க. வேதாகமத்துல நியாயப்பிரமாணத்துல 10 தலைமுறை அவர்கள் கர்த்தரால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள். எக்ஸ்கம்யூனிகேட்டிவ், அவங்க வந்து எக்ஸ்கம்யூனிகேட்டர்ஸ், அவங்க வந்து தள்ளி வைக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஏன்னா அந்த பிறப்பினுடைய வர்த்தமானம் அப்படி, அந்த பிறப்பினுடைய ஆரம்பம் அப்படி. லோத்தினுடைய மகளுடைய ஒரு தரங்கட்ட ஒரு நடத்தையினால பிறந்த சந்ததி தான் மோவாப். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பெண் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளுக்கு கீழே வர்றா. ஆண்டவர் வந்து அதிகமா பிடிக்கிற ஒரு வார்த்தை நம்மளுடைய வாயிலிருந்து வருது. இந்த ரூத் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது, அதை கொஞ்சம் தியானிக்கும் போது அதுல சில காரியங்கள், சில இன்சைட்ஸ் கிடைச்சு, அதை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த புத்தகத்தை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல எங்கேயுமே இல்லை, வேதாகமத்துல எங்கேயுமே இல்லை. ஆனா யூத பாரம்பரியம் என்ன சொல்றதுன்னா, இதை எழுதுனது சாமுவேல் அப்படின்னு சொல்றாங்க. இதை எழுதுனது யாரு? சாமுவேல். இது சாமுவேல் தான் தாவீதை வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ற. கையில கொம்பால எண்ணெயை நிரப்பி அபிஷேக தைலத்தை வச்சு ராஜாவா தாவீது அபிஷேகம் பண்றார் இளமையில. தாவீது அரசரா பதவிக்கு வந்த உடனே அவங்களுடைய வழித்தோன்றல், அதாவது அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி, ஃபேமிலி ட்ரீ, அந்த குடும்ப அந்த பின்புலத்தை ஆராய்ச்சி அதன் மூலமா எழுதப்பட்ட புத்தகம் தான். ஏன்னா தாவீது வந்து ரூத்தினுடைய வம்சத்துல வருகிறார். ஓகே, இதுல வந்து தாவீது சாமுவேல் எழுதினதா சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதை சாலமோன் எழுதியிருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு எதுவும் தெரியாது, இதெல்லாம் ஒரு அனுமானங்கள். நாம ஆவியானவர் வெளிப்படுத்தல. மறைவானது என்னது? கர்த்தருக்குரியது, நமக்கு தெரியாது, பைபிள் சொல்லல. ஆனா ரூத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட். என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட் அல்லது கம்பேனியன். ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம், நண்பன் அப்படின்னு அர்த்தம் ரூத்துங்கிற பேருக்கு. பைபிள்ல 2 புத்தகம் பெண்களின் பெயரால் அழைக்கப்படுது. ஒன்று என்னது? ரூத். இன்னொன்று எஸ்தர். ஆண்டவர் வந்து பைபிள்ல பெண்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க பெண்களுக்கு? 33% இடஒதுக்கீடு. பஸ்ல கூட இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க, அப்படிதானே? பெண்களுக்குன்னு தனியா இடஒதுக்கீடு கொடுத்து அந்த சீட்ல இது எங்க ஏரியா உள்ள வராதுன்னு நிறைய பெண்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பைபிள்லையும் பெண்களுக்குன்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு. ஆண்டவர் வந்து ஒரு சிறப்பான ஸ்தானத்தை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, ரூத் அவருடைய பேர்லயே வேத புத்தகத்துல ஒரு புத்தகம் அழைக்கப்படுது. பாருங்க, இந்த புத்தகம் எதுக்கெல்லாம் அடையாளமா இருக்கு அப்படின்னா, விசுவாசத்திற்கு ஒரு அடையாளமா அந்த புத்தகம் இருக்கு. அடுத்து என்ன சொல்றது? கைண்ட்னஸ், கருணை காட்டுவதை குறித்து இந்த புத்தகம் பேசுது. யார் கருணை காட்டுறா? ரூத் வந்து நகோமிக்கு கருணை காட்டுறாங்க. ரூத்துக்கு வந்து போவாஸ் என்ன பண்றாரு? கருணை காட்டுறார், இரக்கம் செய்தார், நன்மை செய்தார். அதை குறித்து இந்த புத்தகம் பேசுது. அடுத்து இந்த ரூத்தினுடைய புத்தகம் தொடங்கும் போது சோகமா தொடங்குது. இந்த புத்தகம் எப்படி தொடங்குது? சோகமா தொடங்குது. எல்லாம் இழந்த ஒன்றும் அவுட் ஆஃப் நத்திங், அது வந்து தொடங்குது. அவுட் ஆஃப் நத்திங், ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல இருந்து அந்த புத்தகம் தொடங்குது. ஆனா முடிவு வரும்போது அது ஒரு மலர்ந்த ஒரு பூ போல ஒரு ஆசீர்வாதத்தோடு அந்த புத்தகம் என்ன செய்கிறது? முடிகிறது. இந்த புத்தகம் வந்து சோகத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு திரும்பினதை குறித்தும், ஒன்றுமில்லாமையில் இருந்து நிறைவுக்கு திரும்பினதை குறித்தும் இந்த புத்தகம் என்ன செய்கிறது? பேசுகிறது. இந்த
இந்த புத்தகம் மையமா சொல்ற ஒரு கருத்து என்னன்னா மீட்பு. என்னது? மீட்பை பத்தி பேசுது. நகோமிக்கு ஒரு மீட்பர் யாரு? போவாஸ். நகோமியினுடைய உடைமைகள் எல்லாம் அடமானத்துல இருக்கு. நகோமியினுடைய உடைமைகள் எல்லாம் என்ன இருக்கு? அடமானத்துல இருக்கு. கையில கழுத்துல காதுல பட்டது எல்லாம் இறந்துட்டாங்க. ஊர்ல இருக்கிற வீடு சொத்து பத்துகள் எல்லாம் என்னவா இருக்குன்னா அடமானத்துல இருக்கு, அடுத்தவருடைய கையில இருக்கு. அதை மீட்பதற்கு ஒரு மீட்பர் தேவைப்படுறார். ஏன்னா குடும்பத்துல 3 ஆண்களுமே என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. மீட்பர் இல்ல. அந்த இடத்துல ஒரு மீட்பர் யாரு? போவாஸ். ஒரு மீட்பரா போவாஸ் வந்து எல்லாவற்றையும் மீட்டு ரூத்துக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கிறார். மீட்பை குறித்து பேசுது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். இயேசு அப்படின்னா ரட்சகன் அர்த்தம். எதுல இருந்து மீட்கிறார்? பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு எபேசியர் புத்தகத்துல நமக்கு மீட்பு வந்து இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் ரத்தத்துல மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யல, கட்டளையிடப்படல. நாம் ரட்சிப்படைவதற்கு வேற நாமம் இல்ல அப்படின்னு சொல்லுது. இப்ப இயேசுவின் நாமத்துல ஒரு மீட்பு நமக்கு இருக்கிறது. அடுத்து இயேசு வந்து இந்த நம்ம வேதாகமம் வந்து இனம், மனம், மதம், மொழி அடிப்படையில யாரையும் பாகுபாடு காட்டுறது இல்லை அப்படின்றதை பத்தி பேசுறோம். இயேசுக்கு பேர் உலக ரட்சகர். இல்லையா? இயேசு குல தெய்வம் கிடையாது. இயேசு யாரும் கிடையாது. குல தெய்வமோ ஒரு இனத்துக்குரிய தெய்வமோ கிடையாது. உலக ரட்சகர். அவர் பேர் என்னது? உலக ரட்சகர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தெய்வ ஆட்டுக்குட்டி. பாருங்க, இவர் வந்து உலக ரட்சகர். இந்த நகோமி வந்து சரி ரூத் வந்து மோவாபிய பெண். அடுத்து அவள் ஒரு விதவை பெண். அடுத்த கலாச்சாரத்துக்கு உரியவள். மோவாபிய கலாச்சாரத்துக்கும் எபிரேய கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல ரூத்தினுடைய பேர் வருது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அந்த இயேசுவினுடைய ஜனனத்தின் விவரமாவது வம்சவழியை குறித்து பேசும்போது ரூத் யாரா அறியப்படுறான்னா இயேசுவினுடைய முற்பிதாவா அறியப்படுறார். அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் தன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு இடம் கொடுக்கிறார். இந்த ராகாப் யாரு தெரியுமா? இந்த ராகாப் யாரு? இந்த ஆறு நம்ம யாரு? ஒரு காலத்துல அவங்க அப்படி இருந்தாங்க, ஆனா மனம் திருப்பிட்டாங்க. அல்லேலூயா. ராகாப் யாரு? ஒரு நடத்தை சரியில்லாத ஒரு பெண். சமாரிய பெண் யாரு? நடத்தை சரியில்லாத பெண். மகதலேனா மரியாள் யாரு? அவங்க அந்த அம்மாக்குள்ள எத்தனை விசுவாசம் இருந்துச்சா? பிளஸ் அந்த அம்மாவுடைய கேரக்டருமே அவங்க பின்புலமே நல்ல பின்புலம் கிடையாது மகதலேனா. ஆனா இவங்க எல்லாம் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக தான் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு இயேசுவை சந்திச்சாங்களோ அன்னைக்கு அவங்க லைஃப் நினைச்சிருச்சு. அவங்க ஆசீர்வாதமா மாறிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். அதனால அந்த அம்மா வந்து அவ்வளவு பரிமள தைலத்தை இயேசுவினுடைய பாதத்தில் ஊற்றிய வாழ்க்கை அழுக்கா இருந்துச்சு. வாழ்க்கை நாரி போயிருந்துச்சு. மனம் கமழும்படி ஒரு வாழ்க்கையை மாத்தினீங்க அப்படின்னு சொல்லி இந்த பரிமள தைலத்தை உடைச்சி ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றுறாங்க. அந்த அம்மாவை மகதலேனா மரியாதை ஆண்டு ஏற்றுக்கொண்டாங்க. முதல்ல தரிசனமானது யாருக்கு? இயேசு உயிரோட இருந்து அந்த பெண்ணுக்கு தான் ஆண்டு தரிசனம். பாருங்க, இதே மாதிரிதான் வாழ்க்கைய மாற்றி எங்க இடம் கொடுத்தாரு பாருங்க இயேசு. அவருடைய குடும்பத்துல வெட்கப்படல. ஆமென். இந்த மாதிரி ஒரு அவுட்காஸ்ட், இந்த மாதிரி ஒரு விலக்கி வைக்கப்பட்ட பெண் என்னுடைய குடும்பத்துக்குள்ள வருவதை நான் விரும்பல அப்படின்னு சொல்லல, ஏற்றுக்கொண்டா. அல்லேலூயா. ஆமென். நாமும் ஏற்றுக்கொள்ளணும். மதத்தின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ நமக்குள்ள ஜாதி பெருமை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். யார்கிட்டையும் நீங்க எந்த ஊரு எந்த ஜாதியும் கேட்கக்கூடாது. ஆமென். நம்மள யாரு? சகோதரர்கள். ஆமென். இயேசு நம்மளை ஏற்றுக்கொண்டார் இல்லையா? நாமளும் எல்லாம் ஏற்றுக்கணும். பாருங்க, ரூத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரு. அப்போ நம்மை நாமே ரசிக்க முடியாது. ரூத்துக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கை கொடுக்கிறார். இதெல்லாம் ரூத்தினுடைய பின்புலம். ரூத் புத்தகத்தினுடைய ஒரு சின்ன பேக்ரவுண்டை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தை கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி படிச்சோம்னா ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரிய வரும். படிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. ரூத் 1:20. நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். பாருங்க, இந்த புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எவ்வளவு கசப்பு வேணாலும் கசப்பா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு கசப்பா வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்களுடைய எதிர்காலம் அப்படி இருக்க போறது கிடையாது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த எதிர்காலம் அப்படி இருக்க போறது கிடையாது. தேவன்
உங்களுடைய கசப்பான அனுபவத்தை ஆசீர்வாதமா மாற்ற முடியும். God can turn bitter experience into blessing. உங்களுடைய கசப்புகள் எல்லாம் இனிமையான ஒரு நாட்களா தருணங்களா மாற்ற முடியும். ஒரு இடத்துல தாவீது சொல்றாரு, அந்த துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக. ஆமென் ஆமென் ஆமென். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில துன்பம் மாத்திரம் தான் வந்திருக்கா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்ட கழுதை படும் வெட்டக்கூடியே அடி மேல அடி. இதுதான் உங்க வாழ்க்கையா இருக்குதுன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, இதெல்லாம் ஆண்டவரால மாற்ற முடியும், தேவனால அதை மாற்ற முடியும். நகோமி சொல்றாங்க கசப்பு. ஏன் கசப்பு? ஏன்னா அவங்க குடும்பத்துல 10 வருஷத்துல 3 மரணத்தை பார்த்திருக்காங்க. அவங்க குடும்பத்துல ஆண் வர்க்கமே இல்லை. மரணம் கசப்புள்ளது. ஒரு வசனம் வாசிக்கலாம். மரணத்தை குறித்து ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் அதுல வருது. பிரசங்கி 7:26. பிரசங்கி 7:26 மரணத்தை குறித்து சொல்லுது பாருங்க. பாருங்க, சாவு வந்து கசப்புள்ளது அப்படிங்கிறத சொல்றாங்க. கொரோனா வந்து காய்ச்சல் வந்து நிறைய பேருடைய நாக்குல சுவையே தெரியல. நாக்குல அந்த மனமே நிறைய தெரியல. சில நேரம் காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா நாக்கெல்லாம் வெள்ளை ஆயிரும். ஒரு மாதிரி என்னது டங் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணா இவ்வளவு வரும். கசப்பு இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் டேஸ்டே இருக்காது, கசப்பு. இப்ப சிறியானங்கை ஒரு இலை இருக்கு, சுகருக்கு சாப்பிடுவாங்க. அது ஒரு இலை நீங்க வாயில வச்சு கடிச்சு மென்னுட்டு ரொம்ப நேரம் அதனுடைய டேஸ்ட் நாக்குல கசப்பு. அது போலதான் மரணம் என்பது கசப்பு நிறைந்தது. இந்த பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல மரணத்தின் சுவையை குறித்து பைபிள் சொல்லுது. கசப்பு கசப்பு. அதான் நம்ம சொல்றாங்க, எனக்கு மாதா அனுப்பிங்க. ஆமென். நகோமினா பிளஸன்ட்னு அர்த்தம், இன்பம்னு அர்த்தம். அண்ணா கண்ணாயிரம் பேர் வச்சுட்டு 2 கண்ணு இல்லைன்னா எப்படி இருக்குங்க? ஆமென். என்னது கண்ணாயிரம் பேர் வச்சுட்டு 2 கண்ணு இல்லைன்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில விடியவே இல்லை, இருண்டு கிடக்குது. அதான் அம்மா சொல்றாங்க, கசப்புக்கு மேல கசப்பு. பேட்டர்ன் இது வந்து மரணம் வந்து கசப்பு நிறைஞ்சது. என்னன்னு சொல்றேன் பாருங்க. என்னாகமோ 5ஆம் அதிகாரம் 23, 24. என்னொருத்தர் வாசிங்க. என்னாகமோ 5 வாசிங்க. என்னாகமோ 5 23, 24. இதுல ஒரு சின்ன சம்பவம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆசாரியர் அந்த சாப வார்த்தைகளை ஒரு சீட்டில் எழுதி அவைகளை கசப்பான ஜலத்தினால் கழுவி கொண்டு சாபகரமான அந்த கசப்பான ஜலத்தை குடிக்கும்படி பண்ணுவான். அப்பொழுது சாபகரமான அந்த ஜலம் அவளுக்கு இறங்கி கசப்பாகும். இது என்ன சம்பவம்னா, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் பண்ணிட்டா பைபிள்ல நியாயப்பிரமாண புத்தகம் அந்த பிரதிகள் இருக்கியா, அதுல சாபங்கள் எழுதிருக்கு. பைபிள் இருக்கியா, சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்னால வைக்கிறது இருக்கியா. இப்போ சாபமான வார்த்தைகளும் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் பைபிள் இருக்கு. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, துரோகம் பண்ணா, கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் பண்ணா இந்த புத்தக சுருள் இருக்கியா, அந்த நியாயப்பிரமாண புத்தக சுருள் இருக்கியா, இந்த புத்தக சுருளை கசப்பான ஒரு தண்ணி, கசப்பான ஒரு தண்ணி நிறைஞ்ச ஒரு பாத்திரத்துக்குள்ள இந்த புத்தகத்தை என்ன பண்ணிடணும், அந்த சுருளை போட்டு ஒரு காப்பி சுருளை போட்டு இப்படி கலக்கணும். இது எதுக்கு அடையாளம்னா, அதுல இருக்கிற சாபம் வந்து அதுல இறங்கும். அதுல இருக்கிற சாபம் என்ன செய்யும், அந்த தண்ணிக்குள்ள இறங்கும். ஏற்கனவே இந்த தண்ணி கசப்புல இருக்குது, அந்த தண்ணிக்குள்ள என்ன இருக்கும், சாபம் இறங்கும். அப்போ இந்த தண்ணியை குடிக்க வைப்பாங்க. நீ துரோகம் பண்ணியா அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. நம்ம உள்ள இந்த பாம்பு போட்டவங்க என்னைக்குமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. பார்த்தீங்களா, ஒருத்தர் பாம்பு போட்டாங்கன்னு வச்சுக்கேன், ஸ்மெல் ரொம்ப அடிக்கும். யாருடா அந்த பாம்பு போட்டதுன்னா நாலு அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி உண்மையை சொல்லாத அந்த நேரத்துல உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, இந்த சாபம் நிறைந்த தண்ணியை, கசப்பு நிறைந்த தண்ணியை, சாப வார்த்தைகளை கழுவி ஊத்துன தண்ணியை என்ன பண்ணுவாங்க, குடிக்க கொடுப்பாங்க. பைபிள் டீசெண்டா இருக்கு, இடுப்பு சும்பும்னு எழுதிருக்கு, வயிறு வீங்கும்னு எழுதிருக்கு. அது பின்னால் படிச்சுட்டாங்க. அப்படி கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு ஆணோ பெண்ணோ துரோகம் பண்ணியிருந்தா இடுப்பு சூம்பும். பிறர்முகம் பார்த்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். டீசெண்டா பைபிள் எழுதிருக்கு. சரியா, இடுப்பு சூம்பி வயிறு வீங்கி பிள்ளை பெறும் பாக்கியத்தை இழந்துருவான் அந்த பெண். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து செயலிழந்துருவான்.
இனப்பெருக்க மண்டலம் செயல் வந்துடும். இதான் சாபம். சரியா? அப்ப சாபத்தின் சுவை என்னது? எது சொல்ல வரேன்னா, சாபத்தின் சுவை என்னது? கசப்பு. மரணத்தின் சுவை என்னது? கசப்பு. சரியா? அப்போ இந்த மாறாளுடைய இந்த நகோமியுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டுமே நடந்துச்சு. என்ன இருந்துச்சு? இனப்பெருக்கம் அந்த அந்த வம்ச விருத்திக்கு அடையாளமா இல்ல, ஆண் பெருக்கமே இல்லாம போச்சு. அந்த குடும்பத்துல 3 widows. எத்தனை widows இருக்காங்க? 3 விதவைகள் அந்த குடும்பத்துல இருக்காங்க. அதுவும் 10 வருஷத்துல 3 விதவைகள். அந்த குடும்பம் இனி தலைக்கவே தலைக்காது. கருவறுக்கப்பட்டுச்சு அந்த குடும்பம். பேட்டர்ன், அதாவது ஆக்சிடென்டா ஒரு குடும்பத்துல, ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்து இந்த என்ன சொல்றது, வாலிபர்கள் சாவுறது வந்து சாபம். பைபிள்ல போட்டு ஏணிக்கு கட்டல் கொடுத்த சாபம் என்னன்னா, ஒரு குடும்பத்துல கிழவர்களே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வாழ வயதுல என்ன செஞ்சிருவாங்க? செத்துருவாங்க. அப்ப சாபம். இளம் வயதுல மரணம் வந்து ரிப்பீட்டடா நடக்கிறதுக்கு பேரு சாபம். அது பேட்டர்ன் சொல்லுவாங்க, பேட்டர்ன். அப்போ 10 வருஷத்துல 3 மரணம் நடந்திருக்கு. இது வந்து ஒரு சாபத்தினுடைய விளைவு. ஏன்னா அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு அவர்கள் பாவம் நிறைந்த ஒரு இடமாகிய மோவாப் தேசத்துக்கு என்ன செய்றாங்க? போறாங்க. பாவம் நிறைந்த அந்த மோவாப் தேசத்துக்கு போறாங்க. சைலண்ட் வைங்க, ஓகே, அட்டெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, அப்போ இந்த சாபம் அந்த குடும்பத்துல இருக்கு, இந்த மரணம் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கு. இந்த மரணத்தினுடைய சுவையும் கசப்பு, சாபத்தினுடைய சுவையும் கசப்பு. நான் இப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க அப்படியே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இயேசு இதை ருசி பார்த்தார் அப்படின்றது. இயேசுக்கு ஏன் கசப்பு கலந்த காரியம் கொடுத்தாங்க? அதை பாருங்க, வாசிங்க. எபிரேயர் 2:9. என்றாலும் அவருடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் பாருங்க, அதை காண்கிறோம். Jesus has tasted the death and bless. இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். ஆமென். நியாயப்பிரமாணத்தினுடைய சாபங்களுக்கு நம்மை விலக்கி நீங்களாக அவர் நமக்காக மரத்தில் தூக்கப்பட்டு என்ன பண்ணார்? சாபமானார். கடல்படுங்க. மரத்துல யாரெல்லாம் தூக்குனாங்களோ அவங்கள யாரு? சாபமானவங்க, சக்திப்பட்டவங்க. அடுத்து அவர் நமக்காக பாவமானார். அப்போ இந்த புராணங்களில ஒரு குறிப்பிட்ட தெய்வம் ஆழகால விஷம்னு ஒண்ணு, அதை விழுங்கிட்டான். என்னது ஆழகால விஷம்? சரி, நான் அதை சொல்ல வரல. என்ன சொல்றேன்னா, மரணம் என்பதும் சாபம் என்பதும் ஒரு விஷம். சரியா? அந்த விஷத்தினுடைய தன்மை கசப்பு, அதனுடைய சுவை என்னது? கசப்பு. இயேசு என்ன பண்ணாருன்னா அதை எடுத்தாரு. என்ன பண்ணாரு? அந்த சாபத்தினுடைய பாருங்க, மோவாபிய பெண், அவள் கும்பிடாத சாமி கிடையாது. அவள் பல தெய்வ வணக்கத்தை பழக்கத்துல கொண்டிருந்த ஒரு பெண் தான். யாரு? ரூத். என்ன சொல்லப்படுறதுன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த. பாருங்க, இதுவரைக்கும் அவளை துரத்தி கொண்டு வந்த சாபம், இதுவரைக்கும் அந்த குடும்பத்தை துரத்தி கொண்டு வந்த மரணம் ஸ்டாப் ஆகுது. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். தேவன் அடைக்கலமே, ஒரு பாருங்க, இந்த ரூத் வந்து அவளை துரத்தி வந்த சாபம், நகோமியை துரத்தி வந்த அந்த கசப்பு, இதுக்கு எல்லாம் இவங்க எங்க அடைக்கலம் தேடுறாங்க? இயேசுவினுடைய செட்டைகளுக்கு, இறைவனுடைய செட்டைகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறுகிறது. பாருங்க, வாசிக்கலாம். ரூத் 4ஆம் அதிகாரம் 14-15. என்னோட வாசிக்காதங்க, வாசிக்க. ரூத் 4:14-15. என்ன சொல்றாங்க? அம்மா என்ன சொல்லிச்சு? எனக்கு கசப்பா இருக்கு. என்ன நகோமி கூப்பிடாதீங்க, என் பேருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, என் வாழ்க்கை கசப்பா மாறிடுச்சு. சாபமும் மரணமும்
என் வாழ்க்கையில துரத்தி 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 வந்து என்னை கடித்து, என்னை அடித்து, என்னை மிதித்து, என்னை நாசமாக்கிருச்சு, என்ன அட்ரஸ் இல்லாம பண்ணிருச்சு. அப்படி சொன்ன ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில 15ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, he restore your youth, care for you in old age. அதாவது உன்னுடைய இளமையை அவர் புதுப்பிப்பார். நகோமியுடைய இளமை புதுப்பிக்கப்படுது. அந்த அம்மா தாயானால் கொடுது. சொல்லுவாங்க அந்த அம்மா தாயானால். அதுக்கு முன்னால சொல்லுவாங்க, இனி எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு பிள்ளை பெற்று அந்த பிள்ளைய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுல நீங்களும் இல்லை, நானும் இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது தாயானால். ஆமென். அந்த அம்மாவை தாயா மாத்திட்டாருங்க ஆண்டவரே. ஆமென். ஆத்துமாவுல கசப்பு இருந்துச்சு, ஆனா இப்ப அந்த ஆத்துமாவுக்கு ஆறுதல் கொடுக்கிறாரு ஆண்டவர். ஆமென். சத்தவரா லாலா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, எப்படி நடக்குது பாருங்களேன். வாசிக்கலாம். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 4ல இருந்து 5. வாசிக்காதவங்க ஒருத்தங்க வாசிங்க. சங்கீதம் 30:4-5. 5ஆம் வசனம் கூட வாசிங்க. அவருடைய கோபம் சாயங்காலத்துல அழுகை தங்கும். ஆமென். பக்கத்துல இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு காலம் உங்களுக்கு விடிய போகுதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு விடிய போகுது. ஆமென். ஆமென். ஸ்டாலின் வந்து விடிய பேருந்து விட்டாரு. ஆமென். உங்களுக்கு விடிய போகுதுங்க. ஆமென். விடிய காலம் வெளிச்சம் உங்களுக்கு வரப்போகுது. இப்ப நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆமென். சாயங்காலம் சாய்ந்துச்சு. என்னது? சாயும் காலம் வருது. சாயும் காலம் என்று வருது. சாயும் காலம் வருது. சூரியன் சாஞ்சிருச்சு, இனி வெளிச்சம் இல்ல, இருட்டுல நடக்கிறான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு விடியல் வரப்போகுது. ஆமென். ஆமென். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலோ ஆமென். ஆமென். சந்தோஷமா இருக்க போறீங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. மகளை குறிச்சுலாம் கவலைப்படாதீங்க. ஆமென். ஆமென். மகளை குறிச்சுலாம் கவலைப்படாதீங்க. ஆமா, என்னமா ஸ்ரீமதியம்மா சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். உங்களுக்கு ஒரு விதிக்கான ஆண்டவர் வச்சிட்டாரு. சூரியனை 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை வச்சிட்டா அது யாரும் மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, விடியல் காலம் வருது. ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் நகோமியுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடியல் வந்துச்சா இல்லையா? ஒரு விடியல் வந்துச்சா இல்லையா? ஆமென். விடியல் வந்துச்சா இல்லையா? அப்போ உங்க சிச்சுவேஷன் எவ்வளவு ஹோப்லெஸ்ஸா இருந்தாலும் ஆண்டவரால அதை மாற்ற முடியும். உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு பெட்டர் பிளஸிங் ஆண்டவர் வச்சிருக்காரு. அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு அது உங்களுக்கு கஷ்டமா தோணும். ஆனா நீங்க நினையாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு மறைச்சு வச்சிருக்கீங்க. காலம் வரும்போது அது உங்களுக்கு வெளிப்படும். என்னைக்காவது நகோமி நினைச்சிருப்பாங்க நான் தாயாவேன். என்னைக்காவது ரூத் நினைச்சிருப்பாங்க இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியில என் பேர் வரும். அதுல ஒரு வார்த்தை வரும், உன் பெயர், அவன் பெயர் பிரபலமாக கடவுள். ஆமென். நீங்க அட்ரஸே இல்லாம இருந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பிரபலமாயிடுச்சு. இன்னைக்கு ரூத் பத்தி எல்லாரும் பேசுறாங்க. ஆமென். அப்போ உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் எவ்வளவு பேடா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, உங்களுடைய கசப்பை ஆண்டவருக்கு இனிமையா மாற்றத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் ஆகாது. அதனாலதான் அந்த அம்மா சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது. நான் திரும்பி போவதை குறித்து பேச வேண்டாம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நான் திரும்பி போகணும். ஒரு பாட்டு தெரியுமா? I have decided to follow Jesus. தமிழ்ல பாடுங்க. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே. பாடுங்க. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கி நான் பின்னோக்கி. பக்கத்துல போட்டு கை கட்டி சொல்லுங்க. பின்னோக்கி நான் பின்னோக்கி நான், சிலுவை என் முன்னே. சொல்லுங்க, கை கட்டுங்க. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு கஷ்டம் பண்ணாலும் கர்த்தரை விட்டுறக்கூடாது. ஆமென். ஆண்டவர் தேடுறதை விட்டுறக்கூடாது. உங்களுக்கு தெரியாதுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பின்னால சாயங்காலத்தில் அழுகை தங்கும்.
விடிய காலத்தில் கழிப்பிட்டார். ஆமென். சாயங்காலம் இது வந்து வருமானம், விடிய காலம் இது வந்து நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அந்த ரூத்தினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, நகோமியுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஆண்டவர் அப்படியே மாற்றி போட்டார். இரண்டாவது வாசிக்கலாம். ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில முக்கியமா ஹைலைட் ஆனது என்னன்னா கேரக்டர். என்னது? குணசாலி. பின்னால் அந்த வசனம் இருக்கும். அது அவளை பத்தி என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் குணசாலி என்று எல்லாரும் சொல்லுவாங்களா? வாசிங்க. பின்னால நீ தருத்தரும் வாலிபருக்கு போகாமல் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உத்தமமாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க. நீ குணசாலியான ஸ்திரீ. ஆமென் ஆமென் ஆமென். பக்கத்துல கை குலுக்கி உங்களை பத்தி பக்கத்துல என்ன சொல்லிக்கிறாங்க கேளுங்க. உங்களை பத்தி கேளுங்க. அப்படி கேளுங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? என்ன சொல்லிக்கிறாங்க? கேளுங்க கேளுங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? எப்ப பார்த்தா சண்டையை போட்டுக்கிறப்பாங்க. பாப்பா அம்மா பாத்தீங்களா? அந்த வீட்டுல எப்போ சில வீட்டுல ஃபர்ஸ்ட் அந்த வீட்டு பக்கமே போகாதீங்க. சண்டை. ரூத்தை குறித்து எவ்வளவு வாசனை வருவீங்களா? ஆமென். ஆண்டவர் என்ன பார்க்கிறார் தெரியுமா? வாசிக்கலாம். 1 பேதுரு 3:3 இருந்து 5. 1 பேதுரு 3:3 இருந்து 5. காம்பேக்ட் ஃபர்ஸ்ட் க்ளீனிங், பிரைமர், காம்பேக்ட், பவுடர், ஸ்ப்ரே, அடுத்து ஐலைனர், லிப்ஸ்டிக், மஸ்காரா. பிரைமர் சொல்றேன். இதெல்லாம் வாடி போகும். ஃபேட். இதெல்லாம் ஃபேட் ஆகுமா? என்ன ஆகுமா? நீங்க என்ன ஃபவுண்டேஷன் போட்டு பட்டி டிங்கரிங் பார்த்தாலும், என்ன பட்டி டிங்கரிங் பார்த்தாலும் ஒரு கண்ணீர்ங்கிறது வந்துருந்தா என்ன ஆயிடும்? போட்டு அதாவது அழுதாலுமே பைபிள் என்ன சொல்றதுன்னா, நீங்க மேக்கப் பண்ண வேண்டாம்னு சொல்லல. உண்மையா மேக்கப் பண்ண வேண்டியது என்னன்னா இருதயம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வந்து உங்க முகத்துல சுருக்கு இருக்குது, நீங்க கருப்பா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, இதை பார்க்கறதுல ஆண்டவர் உங்க உள்ளத்தை பார்க்கிறார். ஆமென். ஆண்டவருடைய அலங்காரம், உண்மையான அலங்காரம் என்னன்னா அது வந்து வெளியே தெரியாது. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய அன்ஃபேடிங் பியூட்டி. இங்கிலீஷ்ல அன்ஃபேடிங் பியூட்டி. மேக்கப் மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் இருக்கும்? பிரைடல் மேக்கப் இல்ல ஒரு நாள் பிரைடல் இந்த மணப்பெண் அலங்காரம் பண்றாங்க, எவ்வளவு நேரம்? 6 மணி நேரம் தாங்க அந்த பிரைடல் மேக்கப் உடைய டைமிங். அதுக்கு பிறகு அது என்ன ஃபவுண்டேஷன், என்ன டிங்கரிங், என்ன பட்டி போட்டு என்னதான் பண்ணாலும் அது மங்கிடும். ஆனா உங்க இருதயத்துக்குள்ள ஆவியின் கனியாகிய சந்தோஷம் இருந்துச்சுன்னா, நற்குணம் இருந்துச்சுன்னா, தயவு இருந்துச்சுன்னா, சாந்தம் இருந்துச்சுன்னா, அன்பு இருந்துச்சுன்னா, ஜாய், அது சொல்ற ஜாய், அது என்னது? ஜாய். அது இருந்துச்சுன்னா உங்க முகம் எப்பவுமே பிரைட்டா இருக்கும். அகத்தின் அழகு. அவன் அதுதான் வேணும். அந்த அலங்காரத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் உங்களை பார்த்து என் பிரியமே அப்படின்னு சொல்லணும். நீ ரூபவதி சொல்லணும். உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆமென் ஆமென்.
ஆமென். வெளியே நீங்க ஒரு அலங்காரம் பண்ண வேண்டாம், நல்ல உடை தரிக்க வேண்டாம்னு சொல்ல வரல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய உள்ளான மனதுக்கு குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குணம் எப்போ மாறும்? நீங்க வேத வசனத்தை அதிகமா வாசிக்கணும்னா மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆவீங்க. ஆமென். என்ன செய்வீங்க? மறுரூபம் ஆவீங்க. இயேசு வந்து ஜெபத்துல பிதாவோட அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கும்போது அதுல போட்டிருக்கோம், மத்தேயுல மார்க்ல, எந்த பண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மையா அவருடைய முகரூபம் மாறி அவருடைய வஸ்திரம் மாறிச்சான். அவ்வளவு ஒரு மிடுமிடுப்பு அவருடைய முகத்துல வந்துருச்சான். அப்படின்னா மறுரூபமானார் அப்படின்னு. அதுக்கு பேர் மெட்டோமார்போசிஸ். மெட்டோமார்போசிஸ்னா தெரியுமா? யாருக்கும் தெரியும் மெட்டோமார்போசிஸ்? அது என்னன்னு தெரியல அப்படிங்களா? இந்த வண்ணத்து பூச்சி ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னா முட்டையா இருக்கும், மல்பெரி இலையில அந்த முட்டையா இருக்கும். அடுத்து அது புழுவா மாறும். அது என்னது? அதை பார்க்க யாருமே பிடிக்காது. புழுவா அந்த வண்ணத்து பூச்சி இந்த புழுவா இருக்கு, புழு பார்த்தா அப்படி இருக்கும். அடுத்து அது கூட்டுப்புழுவா மாறும். அது என்னவா மாறும்? கூட்டுப்புழுவா மாறும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கூட்டுக்குள்ள இருந்து வரும் பாருங்க, சூப்பரா கண்ணை பறிக்கிற வண்ணத்துல வண்ணத்து பூச்சி பட்டர்ஃப்ளை ஏன் வச்சிருக்காங்க? நெய் தடவுறமா வெள்ளை தடவுறமா இருக்குமா? அது மேல எல்லாரும் அதை பிடிக்கிறதுக்கு புழுவா இருந்தா தள்ளி போவோம், ஆனா பட்டர்ஃப்ளை ஆனா அதை பிடிக்கிறதுக்கு ஓடி ஓடி போகும். நீங்க ஆண்டவரோட நெருங்க இதுதான் நடக்கும் உங்க வாழ்க்கையில. ஆமென் ஆமென். புழு மாதிரி அருவருக்கப்படத்தக்க நிலையில இருந்த உங்க வாழ்க்கையில எல்லாரும் முன்பு மாதிரி வண்ணத்து வச்சு ஆண்டவர் மாத்திடுவார். அதுதான் ரூத்துக்கு நடந்தது. அல்லேலூயா ஆமென். ரூத்தினுடைய வாழ்க்கையில மறுரூபம் நடந்ததால எல்லாரும் பேசுறாங்க, நற்குணத்தை பேசுறாங்க. அதுல சென்ட் அடிச்சு சிலர்லாம் சென்ட் அடிச்சு பண்ணா அவங்க பாஸ் பண்ண அவங்க ஒரு ஸ்மெல் வரும் பாத்தீங்களா? அதே போல நாம ஒரு இடத்துக்குள்ள போனோம்னாலே ஒரு பிரசன்ஸ் கேரியரா போகணும். என்னது? உங்க பிரசன்ஸ் கேரியரா இருங்க. சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து பிரசன்ஸ் கேரியரா இருங்க. என்னாலும் அந்த தேவ பிரசன்னத்தை உங்களுக்கு வச்சுட்டே இருக்க, பிரசன்னத்தை இழந்துடாதீங்க. அந்த பிரசன்ஸ் கேரியரா இருந்தீங்க அப்படின்னா உங்க மேல ஒரு வாசனை இருக்கும், ஜீவ வாசனை இருக்கு, நற்கட்டமா இருப்பீங்க. நீங்க தாங்க ரெண்டேரி ஊரில் மருதோஞ்சி பூங்கத்து, நீங்க தான் ஒரு மருதோஞ்சி பூங்கத்து. போற இடமெல்லாம் நீங்க மனம் பரப்புவீங்க. நீங்க போனா அந்த இடத்துல அட்மாஸ்பியர் மாறும். ஆமென் ஆமென். அந்த லைஃப் வந்து ரூத்துக்குள்ள இருந்துச்சு. அததான் போவாஸ் பார்த்தார். ஆமென். அததான் போவாஸ் பார்த்தார். நற்குணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே எதை பார்ப்பார்? பூர்வத்தில் உள்ள பெண்கள் இப்படிதான் தங்களை அலங்கரித்தார்கள். உள்ளான குணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆமென். அப்போ நீங்க உள்ளான குணம் உங்களை எப்படி மாத்துறது? நம்மளை எப்படி மாத்துறதுன்னா பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்லுது. ஆமென். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். நீங்க ஆண்டவரோட நெருங்க வேதத்தை அதிகமா வாசிக்க ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் உங்க வாழ்க்கையில. ஆமென். அததான் தேவன் பார்க்கிறாரு. தேவன் அததான் பார்க்கிறார். நீங்க கருப்பா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தமிழ் தெரியுதோ, இங்கிலீஷ் தெரியுதோ, மலையாளம் தெரியுதோ, உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் சொல்ற வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை நீங்க பார்க்கறதுக்கு வெளிப்புறத்தை ரொம்ப சுத்தம் பண்ணிருக்கீங்க, உள்ள நீங்க என்ன செய்யறதுல சுத்தம் பண்றதுல. கல்லறை வெளியே சூப்பரா இருக்குது பார்க்க, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு நாற்றம். அப்ப நீங்க எதை அலங்கரிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும்? உங்களுடைய உள்ளான குணம். நீங்க ஆண்டவரோட நெருங்க வாக் வித் காட். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தார். நீங்க தேவனோட நடக்க உங்களுக்குள்ள இருக்கிற அலாபாஸ்டர் வெளியே வரணும். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நறுமணம் வெளியே வரணும். அந்த நறுமணம் எல்லா இடத்துக்கும் ஆசீர்வாதமா மாறும். ஆமென். குணம் மாறும், நடம் மாறும், பேச்சு மாறும். ரூத்தினுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்துச்சு. நாம எப்படி இருக்கக்கூடாதா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23-24 படிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:23-24. 2 தீமோத்தேயு 2:23-24. அயுக்தமான சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து சண்டை பண்ணுகிறவனா இல்லாம உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுங்க. ஆமென் ஆமென். என்ன தெரிஞ்சிருக்கணும்? உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நீங்க சண்டை பண்றவங்களா இருக்க கூடாது. கோரன் சண்டை போடுறது. ஜனவரி நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குது, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள. ஆமென்.
நீங்க ஒன்னா கூட இருந்தாலும் நீங்க மதிகேடா நடந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பண்ணிட்டு தான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ஆமென். உங்களை எப்படி சொல்றாரு? ஆண்டவர் உங்களை பண்ணின்னு சொல்லணுமா? கேளுங்க. ஆண்டவர் உங்களை பண்ணின்னு சொல்லணுமா? கேளுங்க. பண்ணின்னு சொல்லணுமா? நீ ரூபவதின்னு சொல்லணுமா? கேளுங்க. கேளுங்க. பண்ணின்னு சொல்லணுமா? பாருங்க, உங்களுக்கு குணம் நல்லா மாறிடுச்சு அப்படின்னா ஆண்டவர் வந்து கரிஸ்மாவை பார்க்கிறவர் இல்ல, கேரக்டர் பார்க்கிறார். இந்த உலகம் டேலண்ட பார்க்குது. பாட தெரியுமா, ஆட தெரியுமா, அடுக்கடுக்கா பேச தெரியுமா, எப்படி இசை ஞானம் இருக்கா, மொழி ஞானம் இருக்கா, கல்வி ஞானம் இருக்கா, எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும், கணக்கு நல்லா போடுவியா. உலகம் எதை பார்க்குதுங்க? டேலண்ட்ஸை பார்க்குது. உலகம் எதை பார்க்குதுங்க? அவுட்டர் பியூட்டியை பார்க்குது, வாடி போகக்கூடிய பியூட்டியை பார்க்குது. ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா இன்னர் பியூட்டி பார்க்கிறாரு, இதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தை பார்க்கிறாரு, சாந்த குணம், அமைதலுள்ள ஆவி ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்படி உங்களுக்குள்ள அந்த மறைந்திருக்கிற இந்த குணம் இருந்துச்சுன்னா உங்க திறமை சாதிக்காதத உங்க குணம் சாதிச்சிருங்க. ஹல்லேலூயா. ஆமென். திறமை சாதிக்காதத குணம் சாதிச்சிரும். இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒருத்தர் வச்சிருக்கிறார், அவருக்கு ஒரு மேனேஜர் வேணும். அவர் யாரை தேர்ந்தெடுப்பார்? பணத்தை ஹேண்டில் பண்ற ஒரு ஆள் வேணும். உங்க பிசினஸ்க்கு ஒரு ஆள் வேணும். நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க? நல்ல டேலண்டான கன்னிங்கான ஆளை தேர்ந்தெடுப்பீங்களா, உண்மையான ஆளை தேர்ந்தெடுப்பீங்களா? ஆமென். உண்மையான ஆளை தேர்ந்தெடுப்பீங்க. ஆண்டவர் அப்படிதாங்க. ஆக்சுவலா டேலண்ட் சாதிக்காதத, கரிஸ்மா சாதிக்காதத கேரக்டர் சாதிக்கும். ரூத்தினுடைய வாழ்க்கையில அடிமட்டங்கள் இருந்தாங்க, ஆனா அந்த அம்மாவுக்கு அந்த குணம் இருந்ததுனாலதான் அவங்களை பார்க்க தோணுச்சு. ஒரு சொல்லுவாங்க, கரிஸ்மா will take you higher but character will keep you there. அப்படின்னா திறமையினால மேல போயிடலாம், ஆனா அங்கேயே இருக்கணும்னா அங்க கேரக்டர் வேணும். என்ன வேணும்? கேரக்டர் வேணும். கேரக்டர் இல்லைன்னா நீங்க எவ்வளவு அளவு ஆண்டவரால பயன்படுத்தப்பட்டாலும் கொஞ்ச நாள்ல கீழே வந்துருவீங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கரிஸ்மா இல்ல, கேரக்டர் எதிர்பார்க்கிறாரு. கரிஸ்மா ஆண்டவர் தர்றது, திறமைகள் ஆண்டவர் தர்றது, ஆனா கனிகள் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? கனிகள் முக்கியம். விளைவுதாது இருக்கிற மரத்தை போல கனி கொடுக்கிற மரத்தை தான் ஆண்டவர் நமக்கு கனியை எதிர்பார்க்கிறார். கனி தேடி வந்து அப்படின்னு சொல்றோம். நகோமிக்கு இந்த ரூத்துக்குள்ள அந்த கனி இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப எது வேணும் உங்களுக்கு? அப்ப இருதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும். நீங்க எவ்வளவு தாழ் நிலையில இருந்தாலும் சரி, கேரக்டர் மாத்திரம் நல்லா வளர்த்துட்டே வாங்க. கேரக்டர் பில்டிங் நீங்க பண்ணிட்டு வாங்க, நீங்க டாப்புக்கு போயிருவீங்க. கண்டிப்பா டாப்புக்கு போயிருவீங்க. அடுத்ததா 3ஆவதா வாசிக்கலாம். பிரசங்கி 9:11. பிரசங்கி 9:11. பிரசங்கி 9:11. திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதுக்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது, விலைக்குத்து ஞானமுள்ளவர்களின் ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயம் தேவதையும் பெயர வேண்டும். பாருங்க, ட்ரஸ்ட் காட்ஸ் டைமிங். ஆண்டவர் உங்களை சரியான பாதையில் நடத்துவார், அதை நம்புங்க. வாசிங்க ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரூத் 2:3. அவள் வயல்வெளிகளில் போய் லக்குன்னு உலகம் சொல்லுத. ஆனா நான் சொல்லுவேன் அது டிவைன் அப்பாயின்மெண்ட். அது என்னது? டிவைன் அப்பாயின்மெண்ட். அவ வந்து எல்லாமே இழந்துட்டா, கணவர் இழந்துட்டா, குடும்பத்தை விட்டு வந்தாச்சு. இது வேற மொழி பேசக்கூடிய ஒரு நாடு, வேற ஊரு, கல்ச்சர். ஊர்ல என்ன சொல்லிருப்பாங்க? அந்த நகோமியை பின்னால போவாத, ஏற்கனவே ஓட்டாண்டியா இருக்கிற, இனி சாப்பிடுறதுக்கும் வழி இல்லாம நீ அலையலையா வேணும், போவாத அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த அம்மா சொல்றாங்க, இஸ்ரவேலி தேவனாகிய கர்த்தரின் சட்டங்களின் அடைக்கலமா போராட்டு அவங்க போய் ஆண்டவரை நம்பி போகும்போது கரெக்டா அது அவங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்டுடைய கையில தான் இருக்கு. இது தற்செயலா இருக்கு.
அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பிரசங்கில இப்போ படிச்சோம் இல்லையா? என்ன படிச்சோம்னா, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஓடுகிறவருக்கு வேகம் உள்ளவருடைய வேகம் போதாது. நீ அந்த வசனம் எடுக்கலாம் திரும்ப. பிரசங்கி 9:11. பிழைக்கிறதுக்கு வித்துவான்களின் வாசிங்க. ஞானம் இருந்தா, ஞானம் உனக்கு எவ்வளவு ஞானம் இருந்தாலும் அது மாத்திரம் பத்தாது. உனக்கு எவ்வளவு புத்தி இருந்தா அது மாத்திரம் பத்தாது. உனக்கு எவ்வளவு திறமை இருந்தா அந்த திறமை மாத்திரம் பத்தாது. உனக்கு எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் அந்த அனுபவம் மாத்திரம் பத்தாது. என்ன வேணுமா? சமயமும் என்ன நேரிடணும்? சமயமும். தற்செயலா போகும்போது அவளுக்கு ஒரு லக்கு அந்த இடத்துல, அவளுக்கு ஒரு பெட்டர் ஃபியூச்சர் அந்த இடத்துல, அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் அந்த இடத்துல, அவளுக்கு அந்த நன்மை அந்த இடத்துல. இது யார் நேரிட மாட்டீங்கன்னா கர்த்தர் நேரிட. ஹல்லேலூயா. அப்போ நீங்க தேவனுடைய சித்தத்தை நம்பி அவருடைய நேரத்துக்கு காத்திருங்க. அவரை நம்பிங்க, அவர் உங்களை நேர்வழியாய் நடத்துவார். அவன் உங்களை சரியான எல்லைகளுக்கு போவீங்க. நீங்க பேதைகளாய் இருந்தாலும் திசை பெற்று போவதில்லை. அவன் பேதைகளாய் இருந்தாலும் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவங்களை விட்டப்பட்டாங்க. உங்களை சரியான பாதையில அவங்களை நேர்வழியா நடத்துவார். பாருங்க, ரூத் போன நிலம் கட்சி பிளான் பண்ணி போகல, போவாஸ் போய் பார்க்கணும்னு போகல. ஆனா தேவன் மேல ஒரு பாரம் வச்சு கடின உழைப்ப முதலீடா வச்சு அந்த அம்மா சொந்தேரியாவும் உட்கார்ந்துருக்குற போறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வாசலை திறக்கிறார்கள். இதுதான் தேவன் உங்களுக்கு திறப்பார். இதுதான் தேவன் இந்த வாரத்துல உங்களுக்கு திறப்பார். நீங்க தேவனை நம்பி போங்க, அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. சங்கீதம் 33:16-19 சூப்பரா. எனக்கு இதை படிப்போம், எனக்கு அப்படியே என்னுடைய ஹார்ட்லாம் பபுள் ஆச்சு. இந்த சங்கீதம் 36:16-19, சங்கீதம் 36:16-19, 33 தீமை செய்வர்களுடைய பேரை சொல்லி விடாமல் கட்டுபவர் பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. எந்த ராஜாவும் ஆமா இருங்க வாசிக்கலாம். என்னங்க தமக்கு பயந்து எதுக்கு விலைக்கு விடுவிக்கவும்? பஞ்சத்திற்கு. ஆமென் ஆமென். அப்போ ஆண்டவருடைய கண்கள் யாரெல்லாம் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறாங்களோ அவர்களை 33 அவர்களை பஞ்சத்திற்கு விலக்கி காக்க, ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி காக்க, பஞ்சத்துல உயிரோட காக்க கர்த்தருடைய கண்கள். பாருங்க, ரூத் பஞ்சத்துல இருந்தாங்க. பஞ்சத்துல இருக்கிறதுனாலதான் கருப்பறுக்கப்பட்டாங்க. ஆமென். அவங்க சந்திக்காத மரணமா எவ்வளவு மரணம் அவங்க வாழ்க்கையில வந்துச்சு. ஆனா வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கு. அந்த இடத்துல போனதுனால கர்த்தருடைய கண் உயிரோட காத்துச்சா இல்லையா? ஆமென். மடியில அளந்து போட்டாங்களா இல்லையா? ஆமென். பச்சமா பேசினாரா இல்லையா? போவாஸ் தலையில ஏற்றி விட்டாரா இல்லையா? ஆமென். மாமியார்ட்ட கொண்டு கொடுத்தாங்களா இல்லையா? வாழ்க்கை கட்டப்படிச்சா இல்லையா? பஞ்சத்தில் உயிரோட காக்கிற ஒரு தெய்வம். ஆமென். அவரை நம்பி போகிற எல்லாரையும் கைவிட மாட்டார். Deliver them from death and keep them alive in famine. மரணத்துல இருந்து விடுவித்து பஞ்சத்துல உயிரோட காப்பாற்றினார். அந்த வாழ்க்கை அது வரைக்கும் மரணம், அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம். மூணு காரியம் தான் சொல்லணும். என்ன ஒரு காரியத்துக்கு நேரம் நான் முடிச்சேன். 3 காரியம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்க வாழ்க்கை நீங்க எவ்வளவு கசப்பா வேணாலும் இருந்துட்டு போவோம், தேவன் அதை இனிமையாக மாற்றப்படுறார். ஹல்லேலூயா. ஏன்னா மரணத்தின் கசப்பையும் சாபத்தின் கசப்பையும் அவர் ருசி பார்த்துட்டார். ஆமென் ஆமென். உங்க வாழ்க்கைய அவர் மாற்ற போகிறார். உங்க சூழல் எவ்வளவு பேடா இருந்தாலும், எவ்வளவு மோசமா இருந்தாலும், கண்டிப்பா ஹோப்லெஸ்ஸா இருந்தாலும் அதை தேவன் மாற்றுவார். ரெண்டாவது சொன்னேன் கேரக்டர். ஆண்டவர் குணத்தை பார்க்க. உங்க குணம் மாறணும்னா நீங்க வேதத்தை அதிகமா தியானிக்கணும். ஆமென். அதுக்கு தான் டெஸ்ட்லாம் வைக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை இந்த மார்க் எடுத்து போய் எங்க போய் வைக்கிறீங்க, 50 எடுத்து 100 எடுத்து 45 எடுத்து
மூணு காரியம்: வாழ்வு, ஞானம், கனிவு. அப்ப அந்த வார்த்தை உள்ள போக 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 உங்க வாழ்க்கை மாறும். ஆமென், ஆமென். அப்போ கேரக்டர், குணம், நீங்க திறமையினால சாதிக்காததை உங்க குணத்தை வச்சு கண்டிப்பா சாதிச்சு. மூணாவது, தேவனுடைய நேரத்துக்கு காத்திருக்க அவருடைய நேர்வழியை நடத்துவாங்க. உங்களை இந்த வார்த்தை படிக்கும்போது அப்படியே ஆண்டோடைய அன்பை நினைச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரூத் எப்படி போயிருப்பாங்க, அங்க வாழ்க்கை எப்படி ஆண்டோட ஆசீர்வதிச்சாங்க. பஞ்சத்துல அவங்க அடிபடாம அவர் ஒரு கடைசியில் ஒரு பேர் பிரபலமாக கிடவுது. அதோடைய பிள்ளையுடைய பேர் பிரபலமாச்சு, வாழ்த்துனாங்க. இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம எல்லா பணங்கள் படிக்கிறோம். அவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வந்திருக்கு. அவனுடைய வார்த்தை நம்ம நோக்கி வந்திருக்கு. என் வாழ்க்கை கசப்பா இருக்குதுன்னு சொல்றீங்களா? என் வாழ்க்கை மாறால் என்ன நகோமின்னு அழைக்காதீங்க, என்னை இன்பமானவள் என்று அழைக்காதீங்க, என்ன மாறால் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்களா? எனக்கு ரொம்ப கசப்பு. தேவன் உங்களுக்கு அந்த சாபத்தினால் அந்த கசப்பையும் மரணத்தினால் அந்த கசப்பையும் மாற்றி உங்க வாழ்க்கையை இனிமையாய் மாற்ற உங்க சூழ்நிலையை மாற்ற வல்லவர். சாயங்காலத்தில் அழுகை தரும், விடியற் காலத்தில் அழுகை. நீ அழுது கொண்டிருப்பதில்லை, இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை, இனி நீ துக்கமுகமாய் இருப்பதில்லை, நீ துக்கமுகமாய் இருப்பதில்லை. சந்தோஷத்தோட ஆண்டவர் நீங்க உங்க துக்கத்தை எல்லாம் வாங்கிட்டு, உங்க கசப்பெல்லாம் வாங்கிட்டு, உங்க பாரத்தெல்லாம் வாங்கிட்டு, உங்க போராட்டத்தெல்லாம் வாங்கிட்டு, அவருடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்து, அவருடைய இளைப்பாறுதலை கொடுத்து, அவருடைய சமாதானத்தை கொடுத்து உங்களை நோக்கி ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஓ, துக்கமுகமாய் இருப்பதில்லை, துக்கமுகமாய் இருப்பதில்லை, துக்கமுகமாய் இருப்பதில்லை. நீ அழுது கொண்டிராய், அழுது கொண்டிராய். உனக்கு வம்ச விருத்தி உண்டு, வம்ச விருத்தி உண்டு, வம்ச விருத்தி உண்டு, வம்ச விருத்தி உண்டு, வம்ச விருத்தி உண்டு. உன் வம்சம் விருத்தி அடையும். உன்னுடைய எல்லையிலே வருகிற சந்ததியினுடைய பெயர் பிரபலமாகும், பெயர் பிரபலமாகும். ஓபேதினுடைய பெயர் பிரபலமானது, பிரபலமாகும், பிரபலமாகும், பிரபலமாகும். சாபம் முறிகிறது. அந்த கசப்பெல்லாம் கர்த்தர் எடுத்துறார். உங்களுடைய பாரத்தெல்லாம் அவர் எடுத்துட்டு இன்னைக்கு அவர்களுக்கு இளைப்பாறுதல் தர வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் எடுத்துவாங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ஆண்டவர் தர ஒரு ஆசீர்வாதம், இளைப்பாறுதல், பீஸ், ரெஸ்ட் ஆண்டவர் தர. உலகம் தரப்படாத சமாதானத்தை தருகிறார். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் சொல்றேன். அதை ஒருவனை எடுக்க முடியாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு சாயங்காலத்தில் இருக்கிறீங்க, சாயும் காலத்தில் இருக்கிறீங்க. ஆனா தீர்க்க தரிசனமா சொல்றேன், விடியும் காலம் உங்களுக்கு வந்தது, விடியும் காலம் வந்தது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. அடுத்த ஆண்டு ஒப்புக்கொள்ளுங்க, எல்லாரும் ஒப்புக்கொள்ளுங்க. என்னுடைய கேரக்டர் பில்ட் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி எனக்கு தாங்க. அந்த ஆவி எங்களுக்குள்ள உங்களுக்கு எப்படி வரும்னா, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி எப்படி வரும்னா, இயேசு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கு. அவர் உங்களுக்கு பரிபூர்ணமா வாசமா இருந்துட்டா உங்களுடைய கேரக்டர் அப்படியே மாறி, அவர் பக்கத்துல இருந்துட்டா, அவரை ஒட்டி இருந்துட்டா, அவர் மேல உள்ள மனம் உங்க மேல வீச ஆரம்பிக்கும், அவர் மேல உள்ள பிரகாசம் உங்க மேல பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உங்களை குறித்து, உங்களுடைய நற்குணத்தை குறித்து அருகில் உள்ளோர் பேசப்படுவதற்கு ஏதுவா உங்களுடைய சாட்சி அநேகரை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும். உங்களுடைய சாட்சி அநேகரை ஆண்டவருக்கு கொண்டு வரும். நீங்கள் ஜீவ வாசனையாய் தேவனுக்கு மனம் வீசுகிற நற்கந்தமாய் மாறுவீர்கள். கடைசியா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டைகளின் கீழே நீங்க வந்துட்டீங்கல்ல, கர்த்தருடைய பலத்த துருகத்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல, நீங்க சுகமா இருக்கீங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்கு ஓடி சுகமா இருப்பான். வாதை உங்களை அணுகுவதில்லை. தேவன் உங்களை விடுவித்து காப்பார். தேவன் உங்களை விடுவித்து காப்பார். தேவன் உங்களை விடுவித்து காப்பார். அவர் செட்டைகளின் கீழ் வந்தவங்க காக்கப்படுவாங்க. அவருடைய செட்டைகளின் கீழ் வந்தவங்க காக்கப்படுவாங்க.
நான் இன்னைக்கு ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் பாருங்க. இன்றையிலிருந்து நீங்க எடுக்கிற முயற்சியில தற்செயலா போவீங்க, ஆனா அது தெய்வ செயலா உங்க வாழ்க்கையில வரும். தெய்வ செயலா வரும். நீங்க தைரியமா போய் நீங்க என்ன காரியம் வேணாலும் அந்த காரியத்துல நீங்க முயற்சி எடுங்க. அதுல ஒரு வாய்ப்பு உங்களுடைய எல்லைகளில் தேடி வருகிறது. தேவன் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டார். தேவன் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. நீங்க தற்செயலா நினைப்பீங்க, அது தெய்வ செயல். தெய்வ செயல், தெய்வ செயல். அதை நேர் வழியா உங்களை நடத்துவா. ஏன்னா அவரை நம்பி வந்திருக்கீங்க, அவரை நம்பி வந்திருக்கீங்க. அவர் கைவிட மாட்டார். பஞ்சத்துல உயிரோட காக்க, உங்களுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி மீட்க கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்குங்க. ஆண்டவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. என் மகளை நான் எப்படி ப்ரமோட் பண்ணலாம்னு பாக்குறாரு. என் மகளை நான் எப்படி உயர்த்தலாம்னு பாக்குறாரு. என் மகனை எப்படி நான் அடுத்த எல்லைக்கு கொண்டு போலாம்னு பாக்குறாரு. தேவன் அவர்கிட்ட பாக்குறாரு கேரக்டர்ஸ். தேவ சமூகத்தில் அப்படியே கொடுத்த ஆண்டவர், நான் திரும்பி போவதை குறித்து பேச வேண்டாம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொன்ன ரூத்தினுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டீங்களே. என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறான்னு கூப்பிடுங்க என்கிற நகோமியுடைய வாழ்க்கையில அவங்களுடைய ஆத்மாவுக்கு ஆறுதல் கொடுத்தீங்களே, பேரை பிரபலப்படுத்தினீங்களே. தெய்வாதீன செயலா கரெக்டா போவாசினுடைய எல்லைகளுக்குள்ளே கொண்டு போய் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப ரூத்தினுடைய வாழ்க்கையில கொடுத்து உங்களுடைய குடும்பத்துல சேர்த்து கொண்டீங்க. அதே போல நீங்கள் ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கு. உங்களுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவான பலனால் திருப்தியாய் அனுப்புகிறார். நிறைவான பலனால் திருப்தியாய் அனுப்புகிறார். தேவன் பலப்படுத்தி அனுப்புங்கப்பா. கர்த்தருடைய கண்கள் இவர்கள் மேல் இருப்பதால் கர்த்தர் காத்து நடத்துகிறார். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களோடவே பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.